அனைவருக்கும் வணக்கம். ட்வின் ஃப்ளேம் வைப்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் ஜெயா. உங்களுக்கு என்னோட குரல் ரொம்ப நல்லா பரிச்சயமாக இருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த புதிய சேனலை தொடங்கியிருக்கோம். ஏன் தொடங்கியிருக்கோம்? ஏன்னா இரட்டை சுடருக்காக தொடங்கியிருக்கோம். ஸோ இரட்டை சுடருக்கான வாசிப்புகளை மட்டுமே பதிவேற்றம் செய்யணும் அப்படின்றதுக்காக நான் இந்த சேனல் இன்றைக்கி தொடங்கியிருக்கேன். இதில் வரக்கூடிய வாசிப்புகள் எல்லாமே இரட்டை சுடர் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இல்லை சேனல்டு மெசேஜாக இருந்தாலும் அதுவும் இரட்டை சுடருக்காக இருக்கும். இதில் வேறு எந்த பதிவும் நான் போட மாட்டேன். சரியா? இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இரட்டை சுடர் வழிபாதையில் இருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மற்றவங்களுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ அவங்க அது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம முதல் வாசிப்பு எடுக்கும்போது என்ன வாசிப்பு எடுக்கலாம் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணும்போது உங்களோட ட்வின் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிறதுக்கான வாசிப்பு எடுக்கலான்னு 3 அட்டைகளை பிரார்த்தனை பண்ணி எடுத்திருக்கேன். இது பாருங்கள். இந்த 3 அட்டையிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பொருந்தும்னு எனக்கு தெரியாது. பொருந்துகிற விஷயங்களை எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துருங்க. ஓகேவா? ஸோ முதலாவது அட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா வான்ஸ், 3 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த அட்டைங்கிறது ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய அட்டை தான். ஓகேவா? ஸோ உங்களோட ட்வின் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள், நான் என் பாதையை அமைச்சிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு விஷயம் பார்த்து செய்கிறேன். இந்த உறவுக்கு என்னென்ன நியமனம் இருக்கோ, சில விஷயங்கள் பண்ணால் தானே சில விஷயங்களை செய்ய முடியும். அது போல தான் ஒரு பயணத்துக்கு நான் தயாராகிட்டேன். என்னோட நோக்கம் ஃபுல்லாக உன்னை வந்து அடைவது அப்படிங்கிறது போல தான் இந்த கார்டை படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. சில பேர் சொல்லுவாங்கள்ல, சில விஷயங்களை வந்து நம்மளால் கற்பனை மட்டும்தான் காண முடியும், அதுக்கான செயல் வடிவம் பண்ண முடியாது, அது முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களோட ட்வின் உங்களுக்கு கொடுக்குற பதில் என்ன தெரியுமா? இந்த விஷயம் இப்போ அவர் ஒரு விஷயத்தை இறங்கிட்டாங்க. இது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். சிந்தனை பண்ணுறாங்க, செயல் திட்டம் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு விஷயம், இப்போது நான் இந்த பயணத்தை தொடங்குறேன், உன்னை நோக்கி நான் வரேன் அப்படின்னா அது முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. முடியும், என்னால் முடியும். அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்கோ, எத்தனை வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் நான் முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த முதல் அட்டையில் வந்திருக்கக்கூடிய விஷயமே வந்து ஒரு ஆழமான நம்பிக்கையை உங்களுக்கு விதைக்குது. ஓகேவா? ஸோ உங்களோட டீம் உங்களை நோக்கி பயணிச்சுட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் அதுக்காக கொஞ்சம் காத்துட்ருங்க அப்படின்றது அவங்களோட முதல் மெசேஜ். ஓகேவா? இது யாருக்கு பொருந்ததுன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்னர் ஒர்க் நல்லா சூப்பராக பண்ணுறீங்கன்னு தெரியுது. அதனால தான் இங்கே இருக்கிற ஆற்றல் அங்கே வரைக்கும் போய் அவங்களுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? ஒரு பாதையை நோக்கி நம்ம பயணிக்கிறோன்னா அதில் நம்மளோட மன உறுதி ரொம்ப முக்கியம். நம்மளை 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு வந்து நம்மளோட உறுதிப்பாடு தான் முக்கியம். ஸோ உங்களோட ட்வின் கொடுக்குற விஷயங்கள், நான் உன்னை நோக்கி வந்துட்டுருக்கேன், நீ எனக்காக காத்துட்ரு அப்படிங்கிறது இந்த முதல் அட்டையிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள். பொருந்தவங்க எடுத்துக்கோங்க. ஓகே? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதோட சூப்பரான அட்டை வந்திருக்கு, 10 ஆஃப் பென்டகல்ஸ். இது உங்களுக்கே தெரியும், நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நிலையான குடும்பம் மட்டும் கிடையாது. குடும்பத்துக்கு என்ன தேவை? பணம், வளம், அமைதி எல்லாமே சரி. இப்போ நீங்கள் காதலிக்கிறீங்க, உங்களோட இரட்டை சுடர் வழிபாதையில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் 2 பேருக்கான உறவு மட்டுமே கிடையாது. உங்களோட காதலுக்காக மட்டும் கிடையாது. அந்த காதல் வந்து அடுத்த லெவலுக்கு போய் அது ஒரு குடும்பமாக மாறுது. ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்துக்கு கூட கை கோர்க்குது அப்படிங்கிறது போல இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இல்லை. எந்த வித சண்டை சச்சரவுகள் இது போல் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஒரு சுமூகமான கட்டமைப்பாக இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து ஆதரவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு நிலையான குடும்பத்துக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும்? அமைதி, ஒரு பூரணத்துவமான வாழ்க்கை, இது எல்லாமே இந்த 2வது அட்டையில் இருக்கு. சரியா? ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ட்வின் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்து நீங்கள் அவங்கள விரும்பிட்டு இருக்கீங்க, ஒரு திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்கன்னா கவலையே படாதீங்க. கண்டிப்பாக இரு குடும்பங்களும் கை குலுக்கக்கூடிய காலகட்டம் வரும். உங்களோட பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளெல்லாம் நிறைவுக்கு வரலாம். ஸோ நல்லா இருக்குது. இந்த 2வது அட்டை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த எனர்ஜி நீங்கள் அப்படியே அள்ளிக்கலாம். ஓகேவா? 3வது அட்டை வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மூன் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், இது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் இன்னும் புரிப்படாமல் இருக்கீங்க அப்படிங்கிறது போல இருக்குது. இது யாருக்கா இருக்கலாம்னா, இப்போ புதுசாக ட்வின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ட்வின் ஃப்ளேம்னா தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இல்லை நான் மெடிடேஷன் பண்ணுறேன், இன்னர் ஒர்க் பண்ணுறேன், இருந்தும் என்னால் என்னோட ட்வின்னை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது போல் இருக்கலாம். ஏதோ ஒரு மாயையில் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. ஒரே இருட்டாக இருக்குப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ட்வின் ஃப்ளேம்னா என்னன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நான் அதற்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணுறேன், ஆனால் என்னோட ட்வின்னை வந்து என்னால் உணரவே முடியல அப்படின்னா, உங்களோட ட்வின் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள்
நீங்கள் உங்களை உள்நோக்கி பாருங்கள். ஓகேவா? நீங்கள் சில நேரங்களில் வெளியில் தேடுறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. உணர்வுகள் வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்களா ரொம்ப இருட்டாக இருக்குது, எதுவுமே தெரியலன்னு. அந்த இருட்டுக்குள்ளே தான் உங்களோட சரி பாதி இருக்காங்க. ஒரு சின்ன ஒலி, நல்லா நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன ஒலி தெரிஞ்சால் போதும், அதில் உங்களோட சரி பாதியை, உங்களோட ட்வின்னை நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. அந்தளவுக்கு நீங்கள் பேராற்றல் உள்ள நபர்கள் தான். சரியா? ஸோ உங்களோட உள்ளத்தை திறந்து அங்கே நீங்கள் உங்களோட ட்வின்னை தேடினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள கண்டுபிடிப்பீங்க. ஸோ வெளியில் தேடாதீங்க, முழுமையாக ஒரு உங்கள் மனசை பார்க்க ஆரம்பிங்க. அப்படிங்கிறது உங்களோட ட்வின் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள். ஓகே, நீங்கள் வெளியில் என்னை தேடாதீங்க, நான் வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். உணருங்க. இது மொத்தமே வந்து உணர்வு சார்ந்தது தான். உங்களால் உணர முடியும். எப்படி ஒரு சின்ன காற்று நம்ம மேலே பட்டால் நம்ம உணர்றோம், ஒரு நெருப்பு நம்ம மேலே பட்டால் நம்ம உணர்றோம். அதே போல் தான் இன்னொரு உயிர் நமக்குள்ளே இருக்குது. நம்மளோட உயிர் தான் ஸ்பிளிட் சோல்ங்கிறது, நம்மளோட இன்னொரு சரி பாதை, அது நமக்குள்ளேயே தான் இருக்குது. நம்ம அதை உணரலைன்னா எப்படி? உங்களால் கண்டிப்பாக உணர முடியும், நீங்கள் உணர்வீங்க. அப்படிங்கிறது உங்களோட ட்வின் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள். ஓகேவா? ஸோ இந்த அட்டையிலேருந்து வரக்கூடிய வாசிப்புகளை நான் வாசிச்சுட்டேன். யாருக்கு எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.